நெக்ஸ்ட் கொஸ்டின், வருதல் என்ற தொழிற்பெயரை வேர்ச்சொல்லாக்குக. வருதல், வருதல் என்ற தொழிற்பெயரை வேர்ச்சொல்லாக்குக. ஸ்பீடாயே போலாமா? சரி, ஓகே. வருதல் அப்படின்றத எப்படி சொல்லணும்? அதோட வேர்ச்சொல் என்னது? வேர்ச்சொல்னா ஒரு கட்டளையா இருக்கணும். அப்ப ஆன்சர் வா. வந்தான்னா என்னமா? வந்தான்னா வினை முற்று. இதே வந்தவன்னா வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர். வந்து அப்படின்னா என்னது? வினை எச்சம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. வருதல் என்பதனுடைய வேர்ச்சொல் வா. பொருந்தாதவற்றை சரியாக தேர்க. கவிமணி, நாமக்கல் கவிஞர், அறிஞர் அண்ணா, உமாபதி சிவம். ஆன்சர் என்னதுமா? இதுல யாரு பொருந்த மாட்டாங்க? So Sangeeta, welcome. So answer நோட் பண்ணிக்கோங்க. உமாபதி சிவம். கவிமணி, நாமக்கல் கவிஞர், அறிஞர் அண்ணா அவங்க எல்லாருமே தற்கால கவிஞர்கள். ஆனா உமாபதி சிவம் அப்படின்றது நாயன்மார்கள் கூட இருந்த அப்போ அந்த காலகட்டத்தை சேர்ந்தவர். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின், ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. உள்ளம், 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 உள்ளம். பதில் சொல்லாமா? உள்ளம், உள்ளம்னா என்ன அர்த்தம்? ஒரு வகையான மீன், ஒரு வகை மீன். இதே உள்ளம் அப்படின்றப்போ மனம், நம்மளுடைய மனசுன்னு சொல்றோம் இல்லையா, அது. வகரலகரம் வரக்கூடிய உள்ளம் அப்படின்னா ஒரு வகை மீன். பொதுழகரம் வரக்கூடிய உள்ளம் அப்படின்றப்போ அது என்னது? மனம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், மாக்கடல் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. மாக்கடல் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. வெரி குட். சோ உரிச்சொல் கேட்டீங்க இல்லையா? உரிச்சொல்லுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டீங்கல்ல, அதேதான். உரிச்சொல் தொடர். கடல் அப்படின்னா ஒரு இடம். கடல்னா என்னது? கடல் தெரியும்ல நம்மளுக்கு. மாக்கடல்னா பெரிய கடல். ஒரு பெயர் சொல்லினுடைய தன்மையை உயர்த்தி கூறுகிறது. ஒரு பெயர் சொல் இல்லைன்னா வினை சொல்லினுடைய ஒரு தன்மை. சரி, பெயர் சொல்லுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டீங்க, வினை சொல்லுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னா, இப்போ சிறந்தது அப்படின்னு இருக்கு. சிறந்ததுன்னா ஒரு வினைச்சொல். சால சிறந்தது, சிறந்ததுன்னா குட், சால சிறந்ததுன்னா வெரி குட். ஓகே, புரியுதா? சோ அதுதான் மீனிங். சாலன்றது இதுல உரிச்சொல். ஓகே, நோட் பண்ணிக்கோங்கம்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாண்டியர்களை பற்றி குறிப்புகள் மிகுந்து காணப்படும் நூல். பாண்டியர்களை பற்றி குறிப்புகள் மிகுந்து காணப்படக்கூடிய நூல் எது? புறநானூறு, அகநானூறு, பரிபாடல், கலித்தொகை. ஆன்சர் சொல்லாமா? ஆன்சர் கலித்தொகை. ஓகேவா? கலித்தொகையில தான் பாண்டியர்கள் பற்றிய குறிப்பு மிகுந்து காணப்படுகிறது. ஓகே. செலவிடா தீதொரி, இதில் இடம்பெற்றுள்ள அளபடை என்ன? செலவிடா தீதொரி, தீதொரி ஈ ஒரு நெடிலை எடுத்து குறில் நீண்டு ஒழிப்பது அளபடை எனப்படும். ஈ வந்தாலே அது என்ன அளபடைமா? ஈ வந்தாலே அது என்ன அளபடை? ஆன்சர் பண்ணலாமா? ஆன்சர் சொல்லிசை அளபடை. என்ன அளபடை? சொல்லிசை அளபடை. ஈ வந்துட்டாலே அது சொல்லிசை அளபடை.